பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நான் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் 2 காரியங்களை குறித்து நம்மோடு பேசுவார். முதலாவதாக, ஆண்டவர் உங்களை எப்படி பலப்படுத்துவார்? காண்டாம் மிருகத்து கொத்த பலனை கர்த்தர் நமக்கு அளிக்கிறார். ஏன் ஆண்டவர் காண்டாம் மிருகத்தை குறிப்பிடுறாரு? ஆமா, காண்டாம் மிருகம் பயங்கர பலம் உள்ளது. அதனுடைய கொம்புதான் அதுக்கு பலம். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்து கொத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சிஸ்டர் பிரதர், சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் எலியாவும் சோர்ந்து போய் கிடந்தார்ல சூரை செடியின் கீழே. ஆமா, அது போல நீங்க சோர்ந்து போய் கிடக்கலாம். ஆண்டவர் காகத்தை அன்றைக்கு அனுப்பி எலியாவை பலப்படுத்தினார். இந்த காலை வேளையில் வார்த்தை என்கிற பலன் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கழுதை போல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுதை போல பலன் அடைவார்கள். ஆமென். கழுகுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அது பலன் இழக்கிறன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உயர மலையில போய் தன்னுடைய சிறகையெல்லாம் குத்தி போட்டுட்டு புது சிறகு வளர வரை அது காத்திருக்குமா? சிஸ்டர் பிரதர், உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். உனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். அவர் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஆமென்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென்.